அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கொடுக்கக்கூடிய கேரளா லாட்டரிக்கான ஏபிசி கெஸிங் 3 டிஜிட் கெஸிங் ஆல் போர்டு கெஸிங்ட்டு அந்த ரிசல்ட்டுக்கான ஒரு கெஸிங் நம்பர் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்த கெஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 3 பிரித்து கொடுக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன வரலாம், பி போர்டில் என்ன வரலாம், சி போர்டில் என்ன வரலாம்னு சொல்லிட்டு ஏபிசி போர்டுன்னும் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த நம்பர் ஜாயினிங்கில் வரலாம். அதாவது ஏபிசின்ட்டு இந்த மாதிரி ஜாயினிங் நம்பரில் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு. இந்த 3 போர்டில் கண்டிப்பாக இந்த ஒரு நம்பர் வரலாம் அப்படின்ற நம்பிக்கைக்குரிய ஒரு எண்ணம் நம்ம ஆல் போர்டில் கொடுப்போம். இந்த மாதிரி பிரித்து தான் ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம். நேற்று நம்மளால் ரிசல்ட் கொடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்ததுனால நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அமையல. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி பண்ணுறோம். சரி வாங்க இன்னைக்கு ஏபிசி கெஸிங்குள்ளே போவோம். நேற்று நம்ம கெஸ் பண்ணதுனால முந்தைய ரிசல்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. அந்த அடிப்படையில் இன்னைக்கான கெஸ்ஸிங்கு என்ன நம்ம கொடுக்க போகிறோம்னு பார்ப்போம். சரி வாங்க ரிசல்ட்டுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட் என்னவா வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ரிசல்ட் பொறுத்தவரையிலையும் 501 811 தான் முந்தைய ரிசல்ட்டு. இது இந்த மாதத்துக்கான மந்த்லி சார்ட்டு. கொஞ்சம் டைம் இல்லாதனால நம்ம பெண்ணிலேயே எழுதி உங்களுக்கு நம்ம காட்ட வேண்டியதாக இருக்குது. சரி வாங்க தொடர்ந்து ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கு என்னன்னு பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3192, இங்கே பார்த்தீங்கன்னா 3192 புரியுதுங்களா? இந்த மாதிரி இங்கே இருக்கிற நம்பர்களாகவே திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 327, இங்கே பார்த்தீங்கன்னா 192, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 912 682, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே 68ன்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை 682ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 68ன்னு வேறு எண்கள் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் 2 நம்பர்கள் புதிதாக என்ட்ரி ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 7, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 619, இங்கே பார்த்தீங்கன்னா 691, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 0ன்ற ஒரு நம்பரும் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 614, அதாவது பார்த்தீங்கன்னா ஏபிசி புரியுதுங்களா? இப்போது பி போர்டு பார்த்தீங்கன்னா 614க்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஏன்னு பார்த்தீங்கன்னா 814ன்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஏன்னா 4க்கான ஒரு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. இப்போது இங்கே 81 இருக்குது. இப்போ இங்கே 21 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 213, அப்போது 213ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பி போர்டை பொறுத்தவரையும் 3க்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் பி போர்டை பொறுத்தவரை 4 3க்குன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 8 புரியுதுங்களா? 6 8, இங்கே பார்த்தீங்கன்னா 91 இருக்குது. 91 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 91 இருக்குது. இங்கே பாருங்கள் 291, இங்கே பார்த்தீங்கன்னா 291 8 புரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 291 8 இப்போ மாறிடுச்சிங்களா? 3 நம்பரை சரியாக கொடுத்து 8 மட்டும் வேறு திசையில் இங்கே வராமல் இப்படி மாற்றிட்டாங்க. அப்போது இந்த 8க்கான இலக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா? 8க்கான இலக்கு 6 8, இங்கே 7 இருக்குங்க இல்லையா? இந்த 7 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏ போர்டை பொறுத்தவரை 7 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அப்போது 6 8 7ன்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது பார்த்தீங்கன்னா 6 8, இப்போ இந்த 6 5ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா 91 இங்கே இருக்குது. இங்கே நடுப்புற பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. இங்கே 2 போயிடுச்சு. இப்போது 215ன்னு போகிறதுக்கான 215ன்னு வருவதற்கான வாய்ப்பும் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஏ போர்டில் 75க்குன்ற ஒரு வாய்ப்பு அமையலாம். புரியுதுங்களா? அப்போது 7 5ன்னு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 21 இருக்குது, இங்கே 61 இருக்குது, இங்கே 81 இருக்குது. புரியுதுங்களா? ஒருவேளை இங்கே பார்த்தீங்கன்னா 6 1 2 1, இப்போ இந்த 7 சி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கூட அமையலாம். 7 சி போர்டில் போகிறதுக்கான வாய்ப்பு கூட அமையலாம். அப்படி இல்லைன்னா 15 அப்படின்னு போகிறதுக்கான இங்கே பார்த்தீங்கன்னா 215 இருக்குது. புரியுதுங்களா?
215 இருக்குது. அப்படியே 215ன்னு மாறதுக்கான வாய்ப்பு கூட அமைறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அடிப்படையில் மாறுவதற்கான வாய்ப்பு அமையலாம். புரிதுங்களா? அப்படியும் இல்லைன்னா ஒரு சில சேஞ்சிங், அதாவது பார்த்தீங்கன்னா 214 அப்போது இங்கே 4 போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சு அந்த மாதிரி இருந்தால், புரிதுங்களா, 4 அமையலாம். அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா 81 இருக்குது. புரிதுங்களா? 81 6, அப்போ 816 அப்படின்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட அமைறதுக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ஸிங். இங்கே பார்த்தீங்கன்னா 913, இந்த 913ன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அமையலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம நம்பரை பார்க்க வேண்டியது இருக்குது. அதை 3 டிஜிட்டில் ஓரளவுக்கு நம்ம மாற்றி கொடுக்கறதுக்கான முயற்சியில் பார்ப்போம். அந்த அடிப்படையில் தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். இதை வந்து சார்ட்டை வச்சு எப்படி கெஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா 219 இருக்குது. இங்கே பாருங்கள் 219 இருக்குது. இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா 914 இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 16, அப்போது இங்கே இதே மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ 5 பார்த்தீங்கன்னா 52, இப்போ 521 இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கெஸ் பண்ணி தான் நம்ம நம்பரை எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 815, அப்போது இங்கே 81 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. ஒரு வேளை 185ன்னு ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 6, 8, 5, அந்த அடிப்படையில் தான் 5 எடுத்துருக்கோம். ஒருவேளை 6, 8, 7ன்னு எடுக்கலாம். அந்த அடிப்படையிலும் 7 எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 7, 5ன்னு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4, 3 எப்படி எடுப்போம் பார்த்தீங்கன்னா 814, இங்கே பார்த்தீங்கன்னா 814 புரியுதுங்களா? அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா 8, 1, 3, அப்போது இங்கே 91 இருக்குது, இங்கே 81 இருக்குது. இப்போது 913, இங்கே பார்த்தீங்கன்னா 913, ஏன்னா இங்கே ஆப்ஷன் 913 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே ஒரு 01 வருது. புரியுதுங்களா? 01 இப்போ இங்கே 8 என்ற ஒரு நம்பர் நமக்கு இருக்குது. அப்போ என்ன அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 0, 1, 8, 5, 7. இப்போ இங்கேருந்து தான் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்ற அடிப்படையில் நம்ம 7, 5 எடுக்கிறோம். 3க்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம பி போர்டில் 3 எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு விளக்கம் சொல்லியாச்சு. சரி வாங்க 3 டிஜிட் பார்ப்போம். ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டில் 745, 537 இந்த 2 நம்பர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த அடிப்படையில் கொஞ்சம் சேஞ்சிங்கான இந்த மாதிரி மாறலாம். 764, 754. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 1, 5 இல்லது 7 2 நம்பருமே கன்ஃபார்மாக வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. 5ம் 7ம் எனக்கு நம்பிக்கைக்குரிய எண்ணுன்றதுனால ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். 6ஆம் தேதிக்கான ரிசல்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காருண்யா கம்பெனி ட்ரா நம்பர் 661. இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாமே ஒரு ஆலோசனை மட்டும்தான். இது சரி இது தவறுன்றது எனக்கு படுற நம்பரை, நான் வரக்கூடிய நம்பரை, எனக்கு தோன்றக்கூடிய நம்பரை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இது பயன்படுத்தினால் பயன்படுத்திக்கிங்க. இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றம் இல்லை இதை தவிர்க்கப்படக்கூடிய எண்ணுனாலும் நீங்கள் நினைச்சாலும் நீங்கள் உங்களோட சஜஷனை பயன்படுத்தி தாராளமாக விளையாடலாம். நாம் கொடுக்குற நம்பரை ஒரு ஆலோசனையாக மட்டும் பயன்படுத்திக்கிங்க. நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச வரை லைக் பண்ணுங்கள். மீண்டும் முயன்ற வரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.